ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசனையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதற்காக இந்த 5 லெசன் ஒரே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு மொத்தம் 70 நாள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு லெசன்ஸ் படித்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் படிக்கணும், அதே சமயம் ரொம்ப புரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் படிக்கணும். நீங்கள் இந்த வீடியோ ஒரு டைமுக்கு 2 டைம் திரும்ப திரும்ப போட்டு கேட்டிங்கனாவே கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டுக்குள்ளார போகிற மாதிரி தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரே ஒரு வீடியோவில் எக்கனாமிக்கில் எத்தனை லெசன்ஸ் நீங்கள் படிக்கிறதா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 லெசன்ஸ் படிக்கிறதா அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்க்குறது லெசன் 7 இந்திய பொருளாதாரம். ஸோ எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் லெசனோட ஹெட்டே. ஸோ அந்த லெசனுடைய ஹெட்டே சிலபஸோடைய ஹெட்டே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கில் லெசன் 7 கொடுத்துருக்காங்க, இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின், இந்த பாக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் கேட்கலாமா அப்படின்னா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஆன்சர் சுந்தர் பிச்சை. அதாவது அவர் கூகுளுடைய சிஇஓவாக இருக்காங்க. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொன்னவங்க யார்? சுந்தர் பிச்சை. மறுபடியும் ஒரு டைம் இந்த கொஷின் நல்லா படித்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ ஷார்ட் டைம் இருக்கிறதுனால எந்த ஒரு பாயிண்ட்டு படித்தாலும் நம்ம அந்த பாயிண்ட்டை தெளிவாகிட்டு தான் நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட் படிக்கவே போகணும். பிகாஸ் நம்ம திரும்ப படிக்கிறதுக்கோ அல்லது அதிகமான டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கோ நமக்கு டைமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே படிக்கிறீங்க, திரும்பவும் அதை மனப்பாடம் பண்ணுறீங்க, அதை ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு டைமுக்கு 4 டைம் படித்து முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. இலக்கமுறை பொருளாதாரத்துடைய அதாவது இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளவில் போட்டியாளர். உலக அளவில் இலக்கமுறை பொருளாதாரத்தில் டிஜிட்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளவிலான போட்டியாளராக இருக்குது அப்படின்னு யார் சொன்னாங்க? சுந்தர் பிச்சை, கூகுளோடைய சிஇஓ. இது இப்போ உங்களுக்கு மைண்டில் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இந்த கொஷின் கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வளர்ச்சி, முன்னேற்றம், இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, அதோடைய பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குது அப்படின்னு பாருங்களேன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குது, ஓகேவா? அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பொதுவாக எதை பேஸ் பண்ணி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை பேஸ் பண்ணி கணக்கிட்டாலும் அது எதனால் குறிப்பிடப்படுகிறது, எதனால் கணக்கிடப்படுகிறது அப்படின்றதையும் எதனால் குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். சரியா? எதை வச்சு அளவிடுறாங்க, ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை எதை வச்சு அளவிடுறாங்க, எதை வச்சு குறிப்பிடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொருளாதார வளர்ச்சியை அந்த நாட்டோட வருமானம், ஐ மீன் இந்தியா இருக்குது அப்படின்னா இந்திய நாட்டுக்கு மொத்த வருமானம் என்ன, அதை பேஸ் பண்ணி அளவிட்டாலுமே, ஆனால் குறிப்பிடுவது அப்படின்னு பார்க்கும்போது அதை மென்ஷன் பண்ணி காட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, இன்கம் வேறு, ஜிடிபி வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்த வருமானத்தை பற்றி அளவிட்டாலுமே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய வருமானத்தால் அளவிடப்பட்டால் கூட ஜிடிபி அப்படிங்கிறது அந்த உள்நாட்டு உற்பத்தியால் குறிப்பிடப்படுது. ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் இல்லையா? ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும். நம்ம நாடு இருக்குது, இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இந்தியாவில் 1 இயரில் உருவாக்கப்பட்ட, சரியா, இங்கே 1 இயர் அப்படின்னு நான் சொல்கிறேன், பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு ஆண்டில் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது நல்ல பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை குறிக்கக்கூடியது தான் ஜிடிபி. ஜிடிபினா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஜிடிபியை பேஸ் பண்ணி தான் கணக்கிடுறாங்க. ஸோ ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஜிடிபி பேஸ் பண்ணி குறிப்பிடப்படுறதுனால ஜிடிபி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது இது தனியாக ஒரு கொஷின் கேட்பாங்க, ஜிடிபினா என்ன அப்படிங்கிறது. அரையல்ஸ் இப்படி கேட்கலாம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த பண மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் ஜிடிபி. அடுத்து இந்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் பற்றி கொடுத்துருக்காங்க. நாம் இந்த பேராகிராஃபில் பார்த்தது பொருளாதார வளர்ச்சி, இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறது பொருளாதார முன்னேற்றம். இதோட பொருள் என்ன அப்படின்னா, அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டும் குறிக்கிறது கிடையாது. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபியால் குறிப்பிடுறாங்க. ஆனால் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ஜிடிபியை பேஸ் பண்ணி மட்டும் குறிப்பிடப்படாது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு மக்கள், அதாவது மொத்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை தரம் அல்லது நலவாழ்வை உள்ளடக்கியது. முன்னேற்றத்தில் எதெல்லாம் உள்ளடக்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. வாழ்க்கையின் தரமும் நல வாழ்வும் உள்ளடக்கப்படுது. இப்போது இதையே நீங்கள் இங்கேயே கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாட்டுடைய ஜிடிபியால் குறிப்பிடப்படுது. ஆனால் முன்னேற்றம் அப்படிங்கிறதுல வந்து முக்கியமாக இந்த ஜிடிபி ப்ளஸ் ஜிடிபியும் சேர்த்துக்கணும். அது கூட நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அல்லது வாழ்வாதாரத்தையும் நல வாழ்வையும் உள்ளடக்கியதாக இருக்குது முன்னேற்றம்ங்கிறது. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான அளவீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், வாழ்க்கை தர குறியீடு PQLI அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இது மூணும் பொறுத்தது தான் ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம். இது மூணுத்தையும் அளவிட்டு தான் ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னு பாருங்கள், மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, நாட்டு மக்களுடைய மொத்த மகிழ்ச்சி குறியீடு. ஸோ இது மூணும் தான் என்ன அளவீடுகள்னு சொல்லப்படுது அப்படின்னா ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, இதில் அடிக்கடி கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, க்ராஸ் நேஷன்ஸ் ஹாப்பி இண்டெக்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர். GNHIன்னும் கொடுக்கலாம், GNHI அப்படின்னும் கொடுக்கலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுன்னு தனியாகவும் கேட்கலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை 1972 பூடான் நாட்டுடைய 4வது மன்னராக இருந்த ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவங்களால தான் உருவாக்கப்பட்டது. ஸோ ஒரு விஷயம் பார்க்குறோம், ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படிக்கணும். இப்போது இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற தொடர் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 1972. யார் உருவாக்குனாங்கன்னு கேட்கும் போனால் பூடான் நாட்டுடைய 4வது மன்னராக இருந்த ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவங்களால் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸோ இதில் என்னென்ன வந்து உள்ளடக்கப்பட்டது அப்படின்னா நிலைத்த முன்னேற்றம், என்னென்ன நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு இருக்குது. அடுத்து பாருங்கள், வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் உலக நாடுகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகளையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடுகளையும் வகைப்படுத்துகிறாங்க. சரி, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற கான்செப்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அப்படிங்கிற கான்செப்டும், முன்னேற்றம் அப்படிங்கிற கான்செப்டும் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்களுமே நம்ம உலகளவில் இருக்கக்கூடிய நாடுகளில் எதுவெல்லாம் வளர்ந்த நாடுகள், எதெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடுகள் அப்படிங்கிறத வகைப்படுத்துறதுக்கு பயன்படுது. வளர்ந்த பொருளாதார நாடுகள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா தொழில்மயமான
தொழில் மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளை குறிப்பதே வளர்ச்சி அடைந்த நாடுகள். வளர்ந்த நாடுகளை எதை வச்சு குறிக்கிறாங்க? தொழில் மயமானதாக இருக்கும், வளங்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்ந்த நாடுகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள்னு பார்க்கும்போது அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான். வளர்ந்த நாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. வளர்ந்த நாடுகள் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் தான் வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறோம். அதற்கு மாற்றாக தன்னுடைய வளங்களாக இருக்கக்கூடிய நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகள், குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகள், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. இந்த நாடுகளை முன்னேற்றமடையாத, வளர்ச்சி குறைவான, அது மட்டும் இல்லாமல் பின்தங்கிய 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நாம் பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்தில் ஜிடிபி தரவரிசையில் என்ன, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதே ஜிடிபியை பேஸ் பண்ணி தான் குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஜிடிபியோடைய தரவரிசையில் ஃபஸ்ட்டு 10 நாடுகள் எந்த பேஸில் அப்படின்னு பார்க்கும்போது 2016 கணக்கெடுப்பின்படி முதல் 10 நாடுகள் ஜிடிபி தரவரிசையில் ஃபஸ்ட்டு 10 நாடுகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறது தான் முதலிடத்தில் இருக்குது, சீனா 2வது இடத்துல இருக்குது, ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸு, இந்தியா, இத்தாலி, பிரேசில், கனடா. ஸோ இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்குது? இதெல்லாம் வலிமையான பொருளாதாரம். வளர்ந்த நாடுகள் தான் மிகவும் வலிமையான நாடுகளாக இருக்கும் பொருளாதாரத்தில். உலக அளவில் வலிமையான பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 7வது இடத்துல இருக்குது. தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேறிய கொண்டிருக்கும் நாடுகளில் 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோடு ஒரு வலுவான இடத்தை அடைந்திருக்கு இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நமது வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருப்பதோடு சேர்த்து வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதுனால பின்தங்கி இருப்பதற்கான சில வகைகளில் பின்தங்கி இருக்கிறதுக்கான அறிகுறிகளும் காணப்படுது. அடுத்து பாருங்கள், முன்னேறிய நாடுகளுடைய இயல்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாடு பொருளாதார அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது அல்லது முன்னேறி விட்டது அப்படின்றது, அந்த நாடுகளுடைய இயல்புகள் எப்படி இருக்கும்? முழுமையாக முன்னேறிய நாடுகளில் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறிய நாடுகளுக்கு உயர்ந்த நாட்டு வருமானம் இருக்கும், உயர்ந்த தனிநபர் வருமானம் இருக்கும், உயர்ந்த வாழ்க்கை தரம் இருக்கும், முழுமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில்துறையுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், உயர் தொழில்நுட்பங்கள் கொண்டதாக இருக்கும், தொழிற்செறிவு காணப்படும், அதிகமான தொழிற்செறிவு உடையதாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட நமக்கு இதில் பார்த்திங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 12 பாயிண்ட்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருந்தாததுன்னு கேட்கலாம். ஒரு நாடு பொருளாதார அளவில் முழுமையாக முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உயர்ந்த நாட்டு வருமானம், உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழுமையான வேலை வாய்ப்பு, தொழில்துறையில் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகரமயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியலில் நிலைத்த தன்மை, இது எல்லாமே ஒரு முழுமையான பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாட்டுடைய இயல்புகள். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. முழுமையான வளர்ச்சி பெற்ற நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய நாட்டு வருமானம் அதிகமாக இருக்கும், தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும், வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கும், முழுமையான வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும், தொழில்துறையில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், உயர் தொழில்நுட்பங்கள் இருக்கும். அடுத்த 6 பாயிண்ட் பார்க்கும்போது தொழில் செறிவு அதிகமாக இருக்கும், அதிகமான நுகர்ச்சி நிலை, அதிகமான நகரமயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாயம் சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியலில் நிலைத்த தன்மை, நல்ல ஒரு ஆட்சி, இது எல்லாமே இந்திய பொருளாதாரம்னு சொல்ல வரல. இது ஆக்சுவலாக வளர்ச்சி அடைந்த பொருளாதாரம். இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கின்ற பொருளாதாரம் தான். அடுத்தது இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள், அதாவது இதோடைய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, வலிமை என்ன, வலிமையின்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
இந்திய பொருளாதாரத்துடைய வலிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். வலிமை என்ன? ஃபஸ்ட்டு வலிமை வந்து இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். ரெண்டாவது, வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அடுத்து மூணாவதாக பார்க்க போகிற பாயிண்ட்டு வளர்ந்து வரும் சந்தை. இந்திய பொருளாதாரத்தில் மூன்றாவது பாயிண்ட்டாக பார்க்கக்கூடிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வளர்ந்து வரும் சந்தை, வளர்ந்து வரும் பொருளாதாரம். நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன? வலிமைன்னு வளர்ந்து வரும் பொருளாதாரம். அஞ்சாவது, வேகமாக வளரும் பொருளாதாரம். வளருது அப்படிங்கிறத தாண்டி வேகமாக வளருது. அடுத்தது, வேகமாக வளரும் பணிகள் துறை. வேகமாக வளரும் பணிகள் துறை. அடுத்தது, பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. பேரளவு அப்படின்னா அதிகமான உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. நகர பகுதிகளுடைய விரைவான வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு பார்க்குறது நிலையான பேரளவு பொருளாதாரம். பேரளவு வளர்ச்சி அப்படிங்கிறத தாண்டி நிலையான பேரளவு பொருளாதாரம். 10வது பாயிண்ட்டை பார்க்குறது மக்கள் தொகை பகுப்பு. இது எல்லாமே வந்து இந்திய நாட்டு பொருளாதாரத்திற்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. சரியா? இந்த ப்ளஸ் ஒவ்வொன்றுமே என்ன மாதிரியாக, எதனால் அந்த மாதிரி ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எதனால் இது ஒரு வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இந்தியா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறதுடைய மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. ஒருபுறம் மிக முக்கியமான அடிப்படை கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுது. அதே சமயம் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் காரணமாக தனியார் துறையுடைய வளர்ச்சியும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்புக்கு கீழே இணைந்து செயல்படுவதற்கு ஏதுவாகிறது. இது ஒரு இந்திய பொருளாதாரத்துடைய மிக முக்கிய வலிமையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்க்கும்போது வேளாண்மை. ஸோ கலப்பு பொருளாதாரம் முடிச்சாச்சு. வேளாண்மையோடைய பங்கு பற்றி சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமானோர் வேளாண் தொழில் தான் ஈடுபடுறதுனால வேளாண்மை பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 60% மக்கள் தங்களுடைய வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மையையும் வேளாண்மை சார்ந்த தொழில்களையும் தான் ஈடுபடுறாங்க. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையிலிருந்து தான் கிடைக்குது. இந்தியாவில் 17% பார்த்திங்கன்னா ஜிடிபி வளர்ச்சியில் அந்த வேளாண் துறையிலிருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில்நுட்ப கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அது சரியா? பசுமை புரட்சியும் பசுமை மாறா புரட்சி உயிரிய தொழில்நுட்ப கருத்துக்களால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைவது, அது மட்டும் இல்லாமல் உபரி உற்பத்தி நிலையை அடைவது எல்லாமே இப்போதைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளுடைய தோல்கள் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிகத்தின் மூலமாக நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு பயன்படுது. அடுத்து வளர்ந்து வரும் சந்தை அப்படின்னு பார்க்கும்போது முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. ஸோ பொருளாதாரங்கள் வந்து முன்னேறிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவுடைய சந்தை பொருளாதாரமானது, இந்தியாவுடைய சந்தை அப்படிங்கிறது மற்ற நாடுகளுக்கும் பல்வேறு வாய்ப்பு வழங்கக்கூடியதாக இருக்குது. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து, அதாவது நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறதன் காரணமாக மற்ற நாடுகளுக்கு வெளிநாட்டு நேரடி தொடர்பு, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வழியாக முதலீடு செய்ய மிக பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றன. இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு உதவி செய்து வருகிறது. இந்தியா குறைந்த முதலீட்டிலும் குறைவான இடர்பாட்டு காரணிகளினால் அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டுள்ளதால் நம் நாடு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறி வருகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். பட் இடர்பாடுகள் குறைவாக இருக்கிறதின் காரணமாக அந்த குறைவான முதலீட்டில் கூட ஒரு குறிப்பிட்ட நல்ல அதிகமான வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம நாடு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடாக, வளர்ந்து வரும் சந்தையாக மாறி இருக்கு. இதுவும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வளர்ந்து வரும் சந்தை அப்படிங்கிறத தாண்டி அடுத்து பார்க்கக்கூடியது 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் பொருளாதாரம். ஸோ உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்தையும் வாங்கும் சக்தியில் 3வது இடத்தையும் பெற்றுள்ளது.
இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸு. சரியா? அதாவது உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் எத்தனாவது இடம், அதே போல் வாங்கும் திறனில் எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்பாங்க. 7-3 ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் 7வது இடத்தையும் வாங்கும் சக்தியில் 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சி, அதாவது விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் இப்போது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. இந்திய பொருளாதாரம் எதில் இடம்பெற்றுள்ளது? G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. ஸோ 4 பாயிண்ட் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தின் ப்ளஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து 5வது பாயிண்ட்டு, வேகமாக வளரும் பொருளாதாரம். ஸோ எப்படி வந்து வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக இருக்குது அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியை கொண்டது. இந்திய பொருளாதாரம் எந்த மாதிரியான வளர்ச்சி? அதிக நிலையான வளர்ச்சியை கொண்டது. 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த ஜிடிபி வளர்ச்சியில் வந்து 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. வேகமாக வளரக்கூடிய பணிகள் துறை. ஸோ அடுத்து வந்து பணிகள் துறையும் வேகமாக வளர்ந்து வருது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பான்மையான பங்கு எந்த துறையுடைய பங்களிப்பாக இருக்குது? பணிகள் துறையுடைய பங்களிப்பாக இருக்குது. தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளன. ஸோ பணிகள் துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையும் பிபிஓ மாதிரியான தொழில்நுட்ப சேவைகளும் அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்கு. இவை பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் பங்கு வகிக்குது. இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறையில் நாட்டை உலக அளவில் கொண்டு செல்லவும் பணிகள் துறையின் பிரிவுகள் உலகம் முழுவதும் பரவச் செய்யவும் துணை செய்யுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டுடைய வேகமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களுடைய உள்நாட்டு நுகர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதுனால உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது அதிகரிச்சிருக்கு. அதனால் நுகர்ச்சியும் அதிகமாகிருக்கு. வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறையும் மாறி இருக்கு. இது வரைக்கும் நம்ம 7 பாயிண்ட் ப்ளஸில் பார்த்துட்டோம். அடுத்தது 8வது பாயிண்ட்டாக பார்க்கக்கூடியது நகர பகுதிகளுடைய விரைவான வளர்ச்சி. நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வளர வளர நகர்ப்புற வளர்ச்சியும் மிக அதிகமானதாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியுடைய அறிகுறிகளில் நகரமயமாதல் ஒரு மிக முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு நகர்ப்புறங்கள் விரைவான வளர்ச்சி பெற்றிருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி கிராம பொருளாதாரமாக இருந்தாலும் சுதந்திரத்துக்கு பின்னாடி விரைவான நகர்ப்புற வளர்ச்சி பெற்றதாக இருக்குது. மேம்பட்ட போக்குவரத்து, தொடர்புகள், கல்வி, சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் விரைப்படுத்துகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலையான பேரளவு பொருளாதாரம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு அப்படின்றத தொடர்ச்சியாக நிரூபிச்சுட்டு வராங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வரக்கூடிய புள்ளி விவரங்கள் தான் அதை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. பொருளாதார ஆய்வு அறிக்கை 2014-15 ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விதம் 8% அப்படின்னு நிர்ணயிச்சிட்டு இருந்த போது உண்மையான வளர்ச்சி அதை விட கொஞ்சமாக தான் குறைஞ்சி 7.6% இருக்குது. எந்த ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 2014-15 8% ஃபிக்ஸ் பண்ணாங்க. 7.6% வரைக்கும் இருந்திருக்கு. இது மூலமாக இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியோடு தான் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு வருது. லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து மக்கள் தொகை பகுப்பு. அதாவது நம்ம இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகளில் ப்ளஸில் பார்க்குறது லாஸ்ட் வந்து மக்கள் தொகை பகுப்பு. இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. அப்படின்னா இதோடைய பொருள் என்ன அப்படின்னா இந்தியா அதிக அளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. இந்திய இளைஞர்களின் திறமை, அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகியவை காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்களிக்கிறது. ஒரு வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம ப்ளஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து வலிமையின்மைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்க்க போகிறோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்திய பொருளாதாரத்துடைய வலிமைக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இந்திய பொருளாதாரம் வலிமை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்க்குறது மக்கள் தொகை தான். மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்து 2வது நாடாக உள்ளது. வரக்கூடிய காலங்களில் சீனா மக்கள் தொகையில் இந்தியாவையே மிஞ்சும். சரி, சீனாவை விட இந்தியா மக்கள் தொகையில் மிஞ்சும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தடையாகவே உள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்க. மக்கள் தொகை தடையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, மக்கள் தொகையின் மூலமாக ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7% அந்த அளவில் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிச்சுட்டே போகிறதுனால ஆஸ்திரேலியாவுடைய மொத்த மக்கள் தொகையே வந்து அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு நம்மளுடைய அதிகரிப்பு மட்டுமே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்றத்தாழ்வும் வறுமையும். ஸோ இந்தியாவில் அடுத்து டிராபேக்காக பார்க்குறது அது வந்து வலிமையின்மைக்கான காரணமாக பார்க்கப்படுவது இந்தியாவுடைய ஏற்றத்தாழ்வும் வறுமையும் தான். இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை வந்து அதிகமாகவே நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களில் சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதாவது அதிகமான வருமானம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கே தான் வருமானம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. சொத்துக்கள் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகரித்த வண்ணமாக இருக்குது. இது சமுதாயத்தில் மீதி இருக்கக்கூடிய அதிக அளவு மக்கள் வறுமை நிலையில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைது. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் மாறிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மைனஸ். அடுத்தது அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்வு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதும் கூட அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயருது. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறையுது. அது மட்டும் இல்லாமல் நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை இது பாதிக்குது. அடுத்து உள்கட்டமைப்பு பலவீனமாக இருக்கிறது ஒரு காரணம். கடந்த 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் இருந்தாலுமே மின்சார சேவைகள் இருக்கு இல்லையா, அது போக்குவரத்து, பண்டங்களை பாதுகாக்கும் பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றைக்கு வரைக்கும் பற்றாக்குறையாக தான் இருக்குது. அடுத்து வேலைவாய்ப்பை உருவாக்க திறமை இல்லாத நிலை. அதிகரித்து வரும் இளைஞர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதி அதிகரிக்கப்படுதா அப்படின்னா கிடையாது. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பு உருவாக்குவதில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படிங்கிற பண்பை பெற்றுள்ளது. இதை கொஷின் கேட்கலாம். இந்திய பொருளாதாரம் என்ன மாதிரியான பண்பு பெற்றதான பொருளாதாரமாக இருக்குது? வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படிங்கிற பண்பை கொண்டுள்ளது. பழமையான தொழில்நுட்பங்கள். வேளாண்மை மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களில் தொழில்நுட்ப நிலை வந்து இன்னைக்கு வரைக்கும் பழமையானதாகவும் வழக்கொழிந்ததாகவும் இருக்குது. இது எல்லாமே வந்து மைனஸாக பார்க்கப்படுது. அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை அம்சங்களை பற்றி அறிவியல் நெருப்படி படிப்பது தான் மக்கள் தொகையில்னு சொல்கிறோம். இந்திய மக்கள் தொகை போக்குடைய பல்வேறு கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் தொகையுடைய அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பிறப்பு விகிதம், மக்கள் தொகையுடைய அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறி விகிதம், இது எல்லாமே மக்கள் தொகையுடைய போக்குகளில் நாம் பார்க்கக்கூடிய சில கண்டென்ட். சரியா, இங்கே பாருங்கள், மக்கள் தொகையுடைய அளவை பொறுத்த வரைக்கும் 1901 2011 சென்சஸ் வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்க வேண்டியது 2001-11 102.7 கோடியிலிருந்து 121.02 கோடியாக மாறி இருக்குது. 1.97 1.66% குறைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதே போல் 1921 1951 61 நம்ம பார்த்து வச்சுக்கணும். எதற்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்திருக்கிறது. உலக அளவில் சீனாவிற்கு அடுத்ததாக 2ஆம் நிலையும் அடைந்துள்ளது. உலக புவிப்பரப்பில் 2.4%, அதே போல் உலக வருவாயில் 1.2% இருக்கும் போது உலக மக்கள் தொகையில் மட்டும் 17.5% தன்னகத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்ல்டு அளவில் இருக்கக்கூடிய பரப்பளவில் இந்தியாவுடைய பரப்பளவு வெறும் 2.4%. உலக வருமானத்திலே இந்தியாவுடைய வருமானம் 1.2% தான். ஆனால் உலக மக்கள் தொகையில் இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு? 17.5% தன்னகத்தை கொண்டுள்ளது. வேறு வகையில் சொல்லணும் அப்படின்னா உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருத்தவங்க இந்தியராக தான் இருக்காங்க. உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, உலக மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா, செகண்ட் பிளேஸ் இந்தியா, தேர்ட் பிளேஸில் அமெரிக்கா இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையை கூட்டினாலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அது ரெண்டத்தையும் கூட்டி வர்ற தொகை கூட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்தியாவில் சில மாநிலங்களின்
மக்கள் தொகையானது உலகில் பல்வேறு நாடுகளுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக தான் இருக்குது. காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911, 1921 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. 1921 ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அந்த ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு? 1921. எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911, 21 அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக குறைந்தது. அதனால் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க வேண்டியது 1951. 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் அப்படிங்கிறது 1.33 1.25 குறைந்து வந்தது. இதனால் இது சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 1961 இந்தியாவுடைய மக்கள் தொகை உயர்வு விகிதம் 1.96, அதாவது 2%. 1961 ஆண்டை விட அந்த மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். 2001 வருஷம் மக்கள் தொகை 1 பில்லியன், அதாவது 100 கோடி அளவை தாண்டியது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களுடைய மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்குது. பிறப்பு விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை. இறப்பு விகிதம் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை. வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1951 கொடுத்துருக்காங்க. 1951, 2001, 2011. 1951 பிறப்பு விகிதம் 39.9%, இறப்பு விகிதம் 27.6%. 2001 பிறப்பு விகிதம் 25.4%, இறப்பு விகிதம் 8.4%. 2011 21.8%, இறப்பு விகிதம் 7.11%. 1951 ஆண்டில் 39.9 இருந்த பிறப்பு விகிதம் 2011 ஆண்டில் 21.8 குறைந்துள்ளது. பிறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் குறிப்பிடப்படும்படி தானதாக இல்லை. இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 1951 ஆண்டில் 27.4%, 2011 7.1%. ஸோ இந்த அட்டவணைப்படி பார்க்கும்போது பிறப்பு விகிதம் குறைவானது இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளது அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், அதாவது பிறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள், கேரளா 14.7, உத்தரப்பிரதேசம் 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ஸோ பிறப்பு விகிதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது குறைவானது எதுன்னு கேட்கலாம், அதிகமானது எதுன்னு கேட்கலாம். கேரளா 14.7% பிறப்பு விகிதம் குறைவானதாகவும், உத்தரப்பிரதேசம் 29.5% அதிக பிறப்பு விகிதம் உடையதாகவும் இருக்குது. மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும், ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. மாநிலங்கள் இடையே 10 ஆண்டுகளில் பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும், கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் பீமாரோ மாநிலங்கள்னு அழைக்கப்படுது. எதுக்காக அப்படின்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை குறிக்குது. அதாவது நிலப்பரப்பிற்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் தான் இது. மொத்த நிலப்பரப்பு மாறாது இருக்கும்போது அதிகரித்து வரும் மக்கள் தொகையோட அடர்த்தியே அதிகரிக்குது. மக்கள் தொகையுடைய அடர்த்தி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, குறிப்பிட்ட நிலப்பரப்போட மொத்த மக்கள் தொகை டிவைடு பை அந்த பகுதியுடைய நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறது. மக்கள் தொகையுடைய அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சென்சஸ் கொடுத்துருக்காங்க. 1951, 2001, 2011. 1951 117, 2001 325, 2011 382. நாடு விடுதலை அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு. ஆனால் விடுதலைக்கு பிறகு மக்கள் தொகை அடர்த்தியானது 1951 ஆண்டில் 117 உயர்ந்த பிறகு 2001 ஆண்டில் 325 அதிகரித்தது. 2011 சென்சஸில் பார்க்கும்போது மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது 382. ஆல்ரெடி கேட்ட கொஷின், ரொம்ப முக்கியமானது. இவ்வாறு மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிக்கிறது. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் இந்தியாவுடைய சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாகவே இருக்கும். பீகார் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி மட்டும் இல்லை, ஒரு சதுர கிலோமீட்டருக்கே 1102 அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. சரியா, நம்மளது இந்தியா அளவில் 382ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பீகாரில் மட்டும் 1102. 880 அப்படிங்கிறோட அடர்த்தியோட மேற்கு வங்காளம் இருக்குது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள்.
அப்படிங்கிற மாதிரி அருணாச்சல பிரதேசம் ரொம்ப குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளதாக இருக்குது. பாலின விகிதம் இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்னும் விகிதத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும் முக்கியமான சுட்டிக்காட்டியாக இருக்குது. பாலின விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 1951, 2001, 2011 சென்சஸ்க்கு 1951 946, 2001 933, 2011 940. ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் பெண்களை விட ஆண்கள் பெருக்க விகிதம் அதிகமாக இருக்குது. இறுதியாக பார்க்கும்போது 2011ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்துள்ளது. 2011 படி ஹரியானாவில் 877 பாலின விகிதம் மிக குறைவாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. 877 பெற்று ஹரியானா கம்மியாக இருக்குது. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா, அதிகமாக இருக்கக்கூடியது கேரளா. 1000க்கு 1084 பெண்கள் கொண்டுள்ளது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, பிறக்கும் போதே எதிர்பார்க்கக்கூடிய வாழ்நாள் அளவு தான் வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்கிறாங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்தே வருகிறது. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது கூட வாழ்நாள் காலம் குறைவாகவும் இறப்பு விகிதம் குறைவாகவும் இருக்கும்போதும் வாழ்நாள் காலம் அதிகமாகவும் உள்ளது. வேறு வகையில் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும் குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறிக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா? இப்போ வாழ்நாள் எதிர்பார்ப்பு 1951லேருந்து 2011 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா அதோடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். 1901லிருந்து 1911ஆம் ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 ஆண்டுகள் மட்டும்தான். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது 1901லேருந்து 11 அந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் அப்படிங்கிறது 23 வயசு தான். 2011 பார்த்திங்கன்னா அது எவ்வளோ தான் மாறி இருக்குது அப்படின்னா 63.5, அதாவது 63.5 அப்படிங்கிறது தான் மாறி இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஆனால் கூட மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைவாக தான் இருக்குது. எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. 1951ஆம் ஆண்டில் ஆண்களில் 4ல் 1 எனவும் பெண்களில் 12ல் 1 எனவுமாக அந்த அளவில் தான் எழுத்தறிவு பெற்றோருடைய எண்ணிக்கை இருந்தது. சராசரி அப்படின்னு போட்டு பார்க்கும்போது 6 பேருக்கு ஒருத்தவங்க மட்டும்தான் எழுத்தறிவு பெற்றவங்களாக இருந்தாங்க. 2011 ஆண்கள் 82%, பெண்கள் 65.5% அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் 74.04% இது மற்ற வளர்ந்த நாடுகளையும் இலங்கையையும் காட்டிலும் ரொம்ப ரொம்ப குறைவானது. அதே போல் தான் இங்கேயும் எழுத்தறிவு சென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க. 2011 சென்சஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்வியறிவு 74.04, ஆண்கள் பார்த்திங்கன்னா 82.1%, பெண்கள் 65.5% இருக்காங்க. கேரளா 94%ஓட அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91.3ஓட அடுத்தபடியாகவும், கோவா 88.7% எழுத்தறிவு விகிதமும் கொண்டிருக்கு. இமாச்சல பிரதேசம் 82.8, மகாராஷ்டிரா 82.3, சிக்கிம் 81.4%, தமிழ்நாடு 80.1%. 2011 படி பீகார் தான் பார்த்திங்கன்னா குறைவான எழுத்தறிவு விகிதம் 61.8%. இந்தியாவுடைய இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டுடைய இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள், இயற்கை வளங்கள் காடுகள், நீர், கனிம வளங்கள், ஆற்றல்கள் ஆகியன முக்கிய இயற்கை வளங்கள். அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ள இந்திய பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. இயற்கை நமக்கு பல்வேறு காலநிலை, பாசனத்திற்கான பல்வேறு ஆறுகள், மின்னாற்றல், அதிக கனிம வளங்கள், காடுகள், பல்வேறு மண்வளங்கள் ஆகியவற்றை அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இயற்கை வளங்களுடைய வகைகள்னு பார்க்கும்போது புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க இயலாததுன்னு கொடுத்துருக்காங்க. புதுப்பிக்கக்கூடியதாக, நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடியதாக, மீண்டும் உருவாக்கக்கூடியதாக இருப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் ஆற்றல், உயிரினம் தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, இதெல்லாமே. புதுப்பிக்க இயலாதது அப்படின்னா மீண்டும் உருவாக்க முடியாது. அடுத்துக்கு எடுத்துக்காட்டு படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் கனிமங்கள், இதெல்லாமே. மண்வளம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்போட உலகில் 7வது இடத்தை பெற்றிருக்கு. இது உலக பரப்பளவில் 24.2% இருக்குது. இந்தியா நிலப்பரப்பளவில் பெரிய நாடு அப்படின்னு சொன்னாலுமே மிகப்பெரிய மக்கள் தொகை அளவில் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் சாதகமானதாக இல்லை. வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி அதிக விவசாய பரப்பில் வேளாண்மை செய்பவர்கள்
10 ஹெக்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா குறைவான எண்ணிக்கையில் மிக குறைந்த நிலம் வைத்திருப்பவர்கள் தான். 1 ஹெக்டருக்கு குறைவாக வச்சுருக்கவங்க அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா நிலம் துண்டாக்கப்படுவதை குறிக்கிறது. வனவளம்னு எடுத்துக்கும் போது 2007ஆம் ஆண்டில் கணக்கீட்டின்படி இந்தியாவுடைய காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டேர், அதாவது மொத்த நிலப்பரப்பில் 21.02%. இதில் 8.35 மில்லியன் அளவுக்கு இருக்கக்கூடிய ஹெக்டேர் அளவுக்கு அடர்ந்த காடுகளும் 31.90 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகளாகவும் 28.84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்த வெளி காடுகளாகவும் இருக்குது. முக்கியமான கனிம வளங்கள்னு பார்க்கும்போது இரும்பு தாது. இந்தியாவில் உயர்தரமான இரும்பு தாது மிக அதிகமாக காணப்படுகிறது. ஹேமடைட் இரும்பு தாது 14,630 மில்லியன் டன், மேக்னடைட் இரும்பு தாது 10,619 மில்லியன் டன் நமது நாட்டில் இருப்பு உள்ளது. ஹேமடைட் இரும்பு தாது அதிகமான சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் கிடைக்குது. மேக்னடைட் தாது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையில் அதிகமாக கிடைக்குது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசங்களில் சில இடங்களில் தான் இரும்பு தாது காணப்படுது. நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும்னு பார்க்கும்போது பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி தான் முக்கியமானது. சீனாவுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ நிலக்கரி உற்பத்தியில் எத்தனாவது இடம்? இந்தியா 3வது இடம். மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய சில முக்கியமான மாநிலங்கள். வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிகமான அளவு நிலக்கரி கிடைக்கப்படுது. அலுமினிய தாதுன்னு எடுத்துக்கும் போது பாக்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு தாது. ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களில் அதிக அளவு பாக்சைட் தாது இருக்குது. மைக்கா அப்படின்னு பார்க்கும்போது மைக்காங்கிறது வெப்பத்தை தடுக்கக்கூடிய ஒரு கனிமம், அரிதிர் மின்கடத்தி. இந்திய உலக வியாபாரத்தில் 60% பங்கோட மைக்கா தான் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. பெக்மடைட் அப்படிங்கிறது மைக்கா வகை. ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்குது. இது மின்கருவிகளில் மின்தடுப்பானாகவும் பயன்படுத்தப்படுது. சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் குஜராத்துடைய பல இடங்களில் சுத்தம் செய்யப்படாத எண்ணெய் எடுக்கப்படுது. டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டியா, காசிம்பூர், பன்னியரியா, பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மார்ன், அஸ்ஸாமுடைய அநேக இடங்களில், காம்பே வளைகுடா, அங்கிலேஷ்வர் மற்றும் குஜராத்துடைய அநேக இடங்கள்லாம் எண்ணெய் வயல்கள் அதிகமாக இருக்குது. தங்கம் பார்க்கும்போது இந்தியா குறைந்த அளவிலான தங்க வளம் உடையதாக இருக்குது. 3 முக்கிய தங்க சுரங்க பகுதிகள் இருக்குது. கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் சுரங்கத்திலும், ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல் சுரங்கத்திலும், ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கிற ராம்கிரி தங்க வயல் சுரங்கத்திலும் ஓரளவு தங்கம் இப்போதைக்கு கிடைக்குது. வைரம்னு எடுத்துக்கும் போது UNECE அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன்ஸ் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதும் 4,582,000 கேரட் வைரங்கள் இருக்குது. அதுலேயும் அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்திலையும், ராமல்லகோட்டா போன்ற இடங்கள்லையும், கிருஷ்ணா நதியின் படுகையிலும் கிடைக்குது. புதிதாக ராய்ப்பூர், இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர், சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒடிசாவின் நியூ படா, பார்க்கர் மாவட்டம், ஆந்திராவுடைய நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி இதெல்லாமே, கர்நாடகாவுடைய குல்பர்கா மாவட்டம், ரெய்ச்சூர் இதெல்லாமே வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்கள். கட்டமைப்பு வசதிகள்னு எடுத்துக்கும் போது கட்டமைப்பு மேம்பாடு அப்படிங்கிறது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்குது. இது ஒரு 2 வகையாக பிரிக்கிறாங்க. பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளம், நீர்ப்பாசனம், நிதி நிறுவனம் எல்லாம் வரும். சமூக கட்டமைப்பில் கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதி இதெல்லாம் வரும். பொருளாதார கட்டமைப்பு வசதிகள்னு பார்க்கும்போது பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டுடைய உற்பத்தி பகிர்வு வசதிக்கு பயன்படுது. எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது இருப்பு பாதைகள், சரக்கு ஊர்திகள், அஞ்சல், தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுது. பட்டைகள், பணிகள் உற்பத்திக்கும் உதவுது. போக்குவரத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து இடங்களையும் நன்றாக இணைக்கக்கூடிய ஒரு திறன் மிகுந்த போக்குவரத்து முறை தான் தேவைப்படுது. இந்த திறன் மிகுந்த போக்குவரத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா இருப்பு பாதை, சாலை, கடல்வழி, கப்பல் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்தில் நல்ல கட்டமைப்பை பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் அளவுக்கு கொண்ட சாலைகளால் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழுது. ஆசியா இருக்குது இல்லையா, இந்த ஆசியாவிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இருப்பு பாதை வழியாகவும் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குது. இந்தியாவின் இருப்பு பாதையுடைய நீளம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 63,000 கிலோமீட்டர்.
ஞாபகம் வைக்கணும். இந்தியாவுடைய இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். இந்தியாவுடைய இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. இந்த 63,000 கிலோமீட்டர் நீளத்தில் 13,000 கிலோமீட்டர் அளவுக்கு மின்மயமாக்கப்பட்ட போக்குவரத்தாக இருக்குது. இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்களாக இருக்கக்கூடிய கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்களில் 90% கடல்வழி வாணிகம் நடைபெறுது. ஸோ இந்தியாவுடைய முக்கியமான துறைமுகங்கள் எதுன்னு பார்க்கும்போது கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இந்த இடங்களில் 90% கடல்வழி வணிகம் நடைபெறுகிறது. உலகில் பல பகுதிகளில் இருந்தும் சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள் எல்லாமே பொருட்களை இறக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. உலகில் அதிக பயணிகள் வந்து போகக்கூடிய இடங்களாகவும் இருக்குது. இந்தியாவுடைய வான்வழி போக்குவரத்திற்கு நாட்டின் பெரிய நகரங்களையும் சிறு நகரங்களையும் இணைக்குது. உள்நாட்டு விமான போக்குவரத்து இந்திய ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தனியார் விமான நிறுவனங்களும் நடத்தி வராங்க. பன்னாட்டு விமான போக்குவரத்து நிர்வாகத்தை ஏர் இந்தியா நிறுவனம் நடத்திட்டு வராங்க. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தான் தொடங்கினாங்க. இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கொஷின்ஸு. இந்தியன் ரயில்வே ஃபஸ்ட்டு வைஃபை வசதி எங்கே தொடங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க. பெங்களூருவில் தொடங்கினாங்க. அடுத்தது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இது எல்லாமே 27/8/2007 ஒன்றா இணைச்சிட்டாங்க. 27/8/2007. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பாருங்கள். துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும் குறிப்பாக சிறு துறைமுகங்களுடைய வளர்ச்சிக்காக வழிகாட்டுவதற்கு 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. ஸோ தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க. 1950. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. நெக்ஸ்ட் பார்க்குறது ஆற்றல். நம் வாழ்க்கைக்கு தேவையான அங்கங்களில் ஒன்று மின் ஆற்றல். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் மின்சாரமின்றி நாம் வாழ்வது கடினம். மின் உற்பத்திக்கு கிடைக்கக்கூடிய மூலவளங்கள் அடிப்படையில் இந்த ரெண்டாக பிரிக்கிறாங்க. புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலவளங்கள், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலவளங்கள். புதுப்பிக்க இயலாது அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி இத்தகைய வளங்களை நம்ம மறுபடியும் பயன்படுத்த முடியாது, தீர்ந்து போகும், மறுபடியும் உருவாக்க முடியாது. இத்தகைய ஆற்றல் மூலங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட அளவை காலப்போக்கில் தீர்ந்து போயிடுது. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இது மூணுமே, அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இது மூணுமே தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இத்தகைய வளங்களை நம்ம திரும்ப பயன்படுத்தினாலுமே அது திரும்ப உருவாகிட்டே இருக்கும், தீர்ந்தே போகாது. இவை ஏராளமானதாகவும் முற்று பெறாததாகவும் இருக்கும். அதுக்கு சில எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய ஒளியாற்றல், காற்றாற்றல், அலையாற்றல், புவி வெப்ப ஆற்றல், உயிரி எரிவாயு ஆற்றல். சூரிய ஒளியாற்றல், காற்றாற்றல், அலையாற்றல், புவி வெப்ப ஆற்றல், உயிரி எரிவாயு ஆற்றல். ஆற்றலில் புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க இயலாதது அப்படின்னு பார்த்தாச்சு. சில புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக இருந்தாலுமே வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படிங்கிறதும் அழைக்கப்படுது. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வளங்கள் எல்லாமே முன்னாடி இருந்த காலங்களில் மின்னாற்றல் உற்பத்திக்கு உருவாக்கப்படலை அப்படிங்கிறது, அது வழக்கத்தில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். சமூக கட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகள் சமூக கட்டமைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனுடைய வளர்ச்சியும் வளங்களையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும், பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதாக இருக்கணும். அந்த மாதிரியான அமைப்புகளை சமூக கட்டமைப்புகள்னு சொல்கிறோம். இந்த அமைப்புகள் உற்பத்தி மற்றும் பகிர்விற்கு வெளியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சமூக அமைப்புகளுடைய மேம்பாடு தான் மனித வளங்களின் திறமையையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்க்கும்போது பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது வசதி, இதர குடிமை வசதி, குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இந்தியன் பணியாளர்களின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்க காரணமாக உள்ளது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் கல்வி. இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்தியாவில் குருகுல முறையில் பன்னெடும் காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. தற்போது வளர்ந்து பொருளாதார தேவைகளுக்கேற்ப இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் குருகுல கல்வி இருந்தாலுமே இப்போ மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அவங்க நம் நாட்டுடைய கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகமானது நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துதுன்னு கொடுத்துருக்காங்களா. நம் நாட்டுடைய கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பது அல்லது நடைமுறைப்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். இந்தியாவுடைய கல்வி முறைன்னு பார்க்கும்போது 1976 ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வியானது அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டு பொறுப்புக்கு வருது. மத்திய அரசுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறாங்க. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகள் கொண்டது. இது கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இந்தியாவுடைய கல்வி முறையானது எத்தனை நிலைகளை கொண்டது
அப்படின்னு பார்க்கும்போது 6. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, முதுநிலை கல்வி. ஸோ 2 பிரிச்சுக்கோங்க. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, முதுநிலை கல்வி. இந்தியாவுடைய கல்வி நிறுவனங்கள்னு பார்க்கும்போது இந்திய கல்வி முறை 10+2+ முறையை கொண்டது. சரியா, 10+2 முறையை கொண்டது. உயர்கல்வி பொறுத்தளவில் அரசு, தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு படிப்புகளையும் பாடங்களையும் கொடுத்துட்டு வராங்க. பல்கலை மானிய குழு UGCன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய சட்டப்படி பல்கலைக்கழகங்களுடைய தரம் அளவிடப்படுது. கல்வித்துறை அப்படிங்கிறது பல்வேறு பள்ளிகளில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இது சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களுக்கும் நடுநிலையான கல்வி அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. வரவு செலவு திட்டப்படி பார்க்கும்போது 3%, அதாவது GDPயில் 3% நிதியானது கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவிலான நிதி பள்ளி கல்விக்காக செலவிடப்படுது. ஒரு மாணவருக்கு ஆகும் கல்வி செலவு இன்னமும் குறைவாக தான் இருக்குது. என்னதான் இவ்வளோ செலவு பண்ணாலுமே தனிப்பட்ட வகையில் பார்க்கும்போது மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குன்ற ஆகிற செலவு வந்து குறைவானதாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய உடல்நல நிலைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவின் உடல்நலம் மாநில அரசோட பொறுப்பில் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உடல்நலம் அப்படிங்கிற கான்செப்ட் மத்திய அரசுக்கிட்டேயா மாநில அரசுக்கிட்டேயா, மாநில அரசுடைய பொறுப்பு. மத்திய சுகாதாரம் நலவாழ்வு கழகம் பல்வேறு நலக்கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. மத்திய நலத்துறை அமைச்சம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் தொழில்நுட்ப தேவைகளையும் கவனிச்சுக்கிறாங்க. இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் அப்படிங்கிறது பல முறைகளில் பல வடிவங்கள் இருக்குது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா, இந்த மாதிரி பல முறைகள் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றிலையும் தனித்தனி சிகிச்சை முறைகள் மற்றும் சிறப்பு குணங்கள் இருக்குது. இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவு நலத்துறை அமைச்சகத்துக்கிட்ட இருந்து முறையான அனுமதி வாங்கணும். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்துக்குள்ள ஆயுஷ் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் எல்லா மருத்துவ நடைமுறைகளும் இருக்குது. இந்தியாவுடைய உடல்நல பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் உடல்நல பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. இந்தியாவுடைய உடல்நல பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்குது. மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கேரளா மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுவதில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்காங்க. மற்ற முன்னேறிய நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவுடைய உடல்நலம் பேணுதல் திருப்திகரமானதாக இல்லை. இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுவது மிகவும் குறைவாக இருக்குது. இப்போ இந்திய பொருளாதாரத்தை பற்றி பல்வேறு சிந்தனையாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். திருவள்ளுவருடைய பொருளாதார கருத்துக்கள் காலத்தால் அழியாமல் அறநூலான திருக்குறளில் காண கிடைக்குது. திருவள்ளுவருடைய காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் அறிஞர்கள் மத்தியில் நிலவினாலும் பொதுவாக 3ஆம் நூற்றாண்டு காலம் அப்படின்னு சொல்லப்படுது. திருவள்ளுவருடைய கருத்துக்கள் நடைமுறைக்கு ஏற்றதாகவே இருக்குது. வள்ளுவருடைய பொருளாதார கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் பகுதியாக இருக்கக்கூடிய பொருட்பாலில் சொல்லப்பட்டிருக்கு. பொருட்பால் செல்வத்தோடு தொடர்புடையது. வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் திருவள்ளுவர். அவர் மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக சொல்கிறார். மழைதான் உணவு தருகிறது, மழைதான் பொருளாதார வாழ்வில் அடிப்படையை உருவாக்குவதாக நம்பினார். வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மை மழையை சார்ந்தே இருக்கிறது. அழிவையும் தரக்கூடியது, அழிவிலிருந்து மீண்டும் தலை தோங்கவும் செய்யக்கூடியது. உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, முதல் அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் இது எல்லாத்தையும் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்து திருவள்ளுவர் எளிதாக சொல்லியிருக்காங்க. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்லல் பிற அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. வேளாண்மை பாருங்கள், வேளாண்மை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை தான் இருக்குது. பொருளாதார ரீதியாக மற்ற துறைகளுடைய செழுமை வேளாண்மை துறையுடைய செழுமையே சார்ந்திருக்கு. உழவு தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் தலையாய மனிதன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உழவு தொழில் தான் மற்ற தொழிலோடு உயர்ந்ததாகவும் வள்ளுவர் சொல்கிறாரு. பொது நிதி, அதாவது பொதுவான நிதியை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது நிதி பற்றிய பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக எழுதியிருக்காங்க. வருவாய் உருவாக்குதல், வருவாயை சேகரித்தல், வருவாயை நிர்வகித்தல், பொது செலவு செய்தல் பற்றியெல்லாம் குறிப்பிடுறாங்க. பொது செலவு பார்க்கும்போது திருவள்ளுவர் சம நிதிநிலை அறிக்கையை பரிந்துரை செய்கிறாங்க. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள்ளார வச்சுருந்தாதான் அதோடைய வருமானம் குறைவாக இருந்தால் கூட பாதகம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நிதிநிலை கொள்கையை வகுக்கும் போது செய்ய வேண்டியதாக அவர் சொல்கிறது, எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சமநிதி நிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது. பொது செலவை கீழ்காணும் 3 இனங்களுக்கு செலவிட சொல்கிறாரு. பாதுகாப்புக்கு, பொதுப்பணிக்கு, சமூக பணிக்கு. பாதுகாப்பு, பொதுப்பணி, சமூக பணி இந்த ஒர்க்குக்காக தான் செலவிட சொல்கிறார். வெளிநாட்டு உதவி அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. குறள் 739 வெளி உதவி கோரும் நாடுகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். வேறு வகையில் சொல்லணும்னு பார்த்தா அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை தான் வலியுறுத்துகிறார். வறுமை, பிச்சை எடுத்தல் அப்படின்னு பார்க்கும்போது பசி கொடுமையிலிருந்து வெறும் விடுதலையே.
அதாவது ஒருத்தவங்க பசி கொடுமையிலிருந்து பெறக்கூடிய விடுதலை தான் ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் அப்படின்னு கருதுகிறாங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இதை அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய கருத்து. வறுமையே எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்குது, எந்த காலத்திலும் தீராத துன்பங்களை தரதா இருக்குது. ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவங்க இன்றைக்கி பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள், குப்பை பொறுக்குபவர்கள் இவங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க. செல்வம் அப்படின்னு பார்க்கும்போது செல்வம் வாழ்வதற்கான வழிதானே தவிர அது ஒரு இலக்கு கிடையாது அப்படின்னு வள்ளுவர் கருதுகிறார். செல்வம் சிறந்த மதிக்கத்தக்க வழிகளில் தான் ஈட்டப்படணும். செல்வத்தை பதுக்கி வைக்கிறது பயனற்று போகும். அவரை பொறுத்த வரைக்கும் தொழில் தான் உண்மையான செல்வம், உழைப்பு தான் மிகப்பெரிய செல்வம். நலம்பேணும் அரசு அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளுவர் நலம்பேணும் அரசு அப்படிங்கிறது தான் குறித்து விளக்குறாரு. ஒரு நலம்பேணும் அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் முதலாக இருக்காது. நலம்பேணும் அரசுடைய முக்கிய கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான மக்கள், பெருமை, செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு, இது எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்க்குறது மகாத்மா காந்தியடிகள் பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதான். மகாத்மா காந்தியடிகள் காந்திய பொருளாதாரம் நன்னெறிய அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. 1921 ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளக்கூடிய பொருளாதாரம் உண்மையற்றது அப்படிங்கிறத அதே நம்பிக்கையை காந்தியடிகள் மீண்டும் 1924 சொல்கிறாங்க. காந்திய பொருளாதாரத்துடைய சிந்தனை சிறப்புன்னு பார்க்கும்போது கிராம குடியரசு. காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழுதுன்னு கருதுனாங்க. தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேற்றணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துறது, நகரமயமாக மாற்றுறது, தொழில்மயமாக்குறது இதெல்லாம் எதிர்த்தாங்க. இயந்திரங்கள், காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு வர்ணனை செய்கிறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதாவது இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் யாருன்னு கேட்கலாம். காந்தியடிகள் இயந்திரங்களின் தீமைகளை குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்படணும். அதோடைய தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்படணும். இயந்திரங்கள் வரமில்லை, அது நமக்கு சாபம் அப்படிங்கிறது நாம் உணரணும். இயந்திரத்துடைய தீமைகளை நாம் பார்க்கணும். அவை நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் மயம்னு எடுத்துக்கும் போது தொழில் மயம் மனிதனத்தில் பெரும் சாபக்கேடு அப்படின்னு காந்தி கூறுறார். நாட்டின் திறன் முழுவதும் சுரண்டது தான் தொழில் மயம் சார்ந்திருக்கு. உற்பத்தி பரவலாக்கம்னு பார்க்கும்போது உற்பத்தியை பரவலாக்கணும் அப்படிங்கிறது காந்தி வலியுறுத்துகிறாங்க. அது அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது வீடுகளில் உற்பத்தி நடைபெறக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. கிராம சர்வோதயாவை பொறுத்த வரைக்கும் உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்கள்லேயோ புறநகரங்கள்லேயோ கிடையாது, கிராமங்களில் தான் அப்படின்னு சொன்ன காந்தியடிகள் கிராமங்கள் தான் தன்னிறைவு பெற்றவையாக மாறணும், தற்சார்பு பெற்றவையாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. உடல் உழைப்பு பொறுத்த வரைக்கும் மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் காந்தியடிகள். கடவுள் மனிதனை படைத்ததுடைய நோக்கமே தனக்கு தேவையான உணவை தானே வேர்வை சிந்தி உழைச்சி அந்த உழைப்பின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்துக்காக தான். மனித உழைப்பு அப்படிங்கிறதே உடல் உழைப்பு தான் அப்படின்னு காந்தியடிகள் உறுதியாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்குறது அறக்கட்டளை கோட்பாடு. தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குறது தான் அறக்கட்டளை கோட்பாடு. இதில் முதலாளித்துவத்துக்கு பங்கே கிடையாது. இருந்தாலுமே இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறைகூறு முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களை பெற்றிருக்கு. உணவு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்களின் மீது எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்க்கிறாங்க. அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறை உருவாக்கும் அப்படின்னு காந்தி நினைக்கிறாங்க. இந்தியா ஒரு சமயத்தில் உணவு தானியத்திற்காக கையேந்தும் நிலையில் இருந்தது. ஆனால் தற்போது உணவு தானியம், பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை, இறைச்சி போன்ற அதிகளவு உற்பத்தி செய்து உலக அளவில் உயர்ந்த இடத்துல இருக்குது. மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறையை எதிர்க்கிறார். ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு தன் கட்டுப்பாட்டு பிரம்மச்சாரியம் வலியுறுத்துறார். தன் கட்டுப்பாடே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த வழி. மதுவிலக்குன்னு பார்க்கும்போது முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்துகிற காந்தியடிகள் மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்யறது கிடையாது, மாறா நோயை தான் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தியடிகள் இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருக்கிறத விட ஏழையோடைய நாடாக இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. பல மாநிலங்களுடைய வருவாய் மது விற்பனையை சார்ந்தே இருக்குது. நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு சொன்னதை பார்க்கும்போது புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்து 1964 இறந்து போகிற வரைக்கும் பிரதமராக பதவி வகிச்சிருந்திருக்காங்க. அவர் ஒரு மிகப்பெரிய தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் அவர் ஆற்றிய எண்ணற்ற உரைகளிலிருந்து நமக்கு தெரியும். மக்களாட்சியும் மதசார்பின்மைன்னு பார்க்கும்போது மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பினவங்க ஜவஹர்லால் நேரு. அவர் பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி, பாராளுமன்ற மக்களாட்சி இதையெல்லாம் நம்பினவங்க. மதசார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. நம்ம இந்தியாவில் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், புத்த மதம், ஜைன மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், சீக்கிய மதம், அந்த மாதிரி இன்னும் பிற மதங்களும் இருக்குது. ஆனால் மத பெரும்பான்மையால் எந்த ஒரு அச்சுறுத்தலுமே கிடையாது. மதச்சார்பின்மை அப்படிங்கிறது எல்லா மதங்களும் சமமாக மரியாதை அளிக்கப்படுவது.
பொருளாதார திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேரு தான் சேரும். ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு திட்டம் ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு 1956 மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய கருப்பொருளாக பாராளுமன்றத்தில் துவக்கி வைக்கும்போது திட்டமிடுதலின் சாரம் அப்படிங்கிறது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துறது குறிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். திட்டமிடுதல் அப்படிங்கிறது தொழில்மயமாதலோடு தொடர்புடையது. இதன் மூலமாக ஒரு நாடு தன்னைத்தானே வளர்ச்சி அடைய செய்து தற்சார்பை அடையுதுன்னு சொல்கிறாங்க. நேரு திட்டமிட்ட வளர்ச்சி பெற இந்த யுக்தியை முன்னெடுக்கிறாங்க. அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி இதிலெல்லாம் நேருடைய பங்களிப்பு மறக்க முடியாது. அவர் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் தான் பல ஐஐடிக்கள் இந்திய தொழில்நுட்ப கழகம், ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் தொடங்கப்பட்டது. அவர் எப்போதும் அறிவியல் மனப்பான்மையை வலியுறுத்துகிறாங்க. சரியா? அவர் எப்போதும் என்ன மனப்பான்மையை தான் வலியுறுத்துகிறாங்க? அறிவியல் மனப்பான்மையை தான் வலியுறுத்துகிறாங்க. அடுத்து ஜனநாயக சமதர்மம். சமதர்மம் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு நேருடைய மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் நம்ம இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பினாங்க. ஆனால் நேருவின் சமதர்மம் ஜனநாயக சமதர்மம் தான். பிஆர் அம்பேத்கர் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் அம்பேத்கர் ஒரு பன்முகத்திறன் பெற்றவங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். பழங்காலத்திலேயே இந்திய வர்த்தகம், அதுவும் 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் போயிட்டு இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற இதில் முதுநிலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பித்தாங்க ஒரு ஆய்வு கட்டுரை. இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை அது எல்லாமே சமர்ச்சிரு. 2 நூல்கள் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் இருக்குது. பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகளின் பரவலாக்கம் பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. 1921 அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் அப்படிங்கிற கட்டுரை எம்எஸ்சி பட்டத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்படுது. 1923 ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய ரிசர்வ் வங்கி அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள் தோற்றம் தீர்வு அப்படிங்கிறதுல வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் படி கருத்தாக்கம் பெறுது. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் 4 தலைப்பில் பிரிக்கிறாங்க. நிதி பொருளாதாரம். அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்த 1913-23 வரையிலான காலத்தில் தான் எழுதப்பட்டது. நிதி பொருளாதாரம் குறித்து நிறைய எழுதியிருக்காங்க. மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலையாக பிரிக்கிறாங்க. ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். வேளாண்மை பொருளாதாரம்னு பார்க்கும்போது 1918 அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற கட்டுரை எழுதுகிறாங்க. ஆடம் ஸ்மித்துடைய நாடுகளின் செல்வத்தை போல நிலவுடைமை ஒருங்கிணைப்பு, நிலவுடைமை விரிவாக்கம் இது எல்லாத்தையும் வேறுபடுத்துகிறாங்க. சமூக நீதி பொருளாதாரம். சமூக முன்னேற்றத்திற்கு சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அம்பேத்கர் நம்பினாங்க. சாதி சமூக பிரிவினைக்கு வழிவகுக்கிறது. தனி மனிதர்களின் தங்களுக்குள் வேலை பரிமாறிக்கொள்ளும் வழி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சாதிய முறை சமூக பதற்றத்திற்கு காரணமாக அமையும். சாதி முறை அரசியல் மக்களாட்சி விடவும் சமூக மக்களாட்சி அமைக்கிறதுல தோல்வி அடையுது அப்படின்னு அவர் சொல்கிறார். சமதர்ம பொருளாதாரம்னு பார்க்கும்போது அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, சமூக நீதியுடைய பாதுகாவலர். அவர் அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்கணும்னு சொல்கிறாங்க. நிலத்தை அரசை நிர்வகிக்கணும் அப்படிங்கிற கூட்டு வேளாண்மை நடத்தப்படணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. அரசே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காப்பீட்டு வணிகம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எல்லா மக்களும் கட்டாயமாக, அனைத்து மக்களும் கட்டாயமாக காப்பீட்டு வசதி அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுகிறாங்க. அம்பேத்கர் ஒரு மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் கிடையாது. ஆனால் சட்டம் அரசியலில் அவருடைய அளப்பரிய பங்களிப்பு, அவருடைய பொருளாதார பங்களிப்பை குறைச்சி காட்டுது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்காங்க. ஜேசி குமரப்பா பார்த்திங்கன்னா, ஜோசப் செல்லத்துறை குமரப்பா தமிழ்நாட்டுடைய தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 பிறக்கிறாங்க. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளுடைய முன்னோடியாக அறியப்படுறார். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுபவர் ஜேசி குமரப்பா. இவங்களுடைய பொருளாதார கருத்துக்கள் எல்லாமே காந்தியம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா காந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற கருத்தை தான் உருவாக்குனாங்க. ஜேசி குமரப்பா காந்தியின் கருத்தான கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் இதெல்லாம் வலுவாக ஆதரிக்கிறாங்க. கிறிஸ்துவ காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கி அவர் கோட்பாடுகளை கொண்டு வராங்க. அதில் அகிம்சை கொள்கை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நடத்தைகளை மையப்படுத்துதல், முன்னேற்றம் இது எல்லாமே கொள்முதல் வாதத்துக்கு பதிலாக அவர் பயன்படுத்துகிறார். சமதர்மம் எடுத்திருக்கக்கூடிய வர்த்தக போர் முக்கியத்துவம் நிராகரிக்கும் அதே வேளையில் தடையில்லாமல் சந்தையில் உள்ள பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி மற்றும் திறன் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நிராகரிக்கிறாங்க. காந்தியும் குமரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சமுதாய பிரச்சனைகள் எல்லாமே வேலையின்மை, வறுமை, ஆதரவற்ற நிலை எல்லாம் களைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார
பேராசிரியராகவும் பணியாற்றி வராங்க. அனைத்திந்திய கிராம தொழில் கழகம் 1935ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கிறாங்க. அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் ஜெயசி குமரப்பா. ஆண்டு 1935. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டுக்கு மேலே சிறையில் அடைக்கப்படுறாரு. சிறையில் இருக்கும்போதே நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறித்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் எழுதப்படுறது. காந்தியை பின்பற்றவங்களில் சுற்றுப்புற சூழலில் நிறைய கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. குமரப்பா 1930-40 அந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இதை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க. வரலாற்று ஆய்வாளர்களான ராமச்சந்திர குகா அவர்கள், சரியா, ராமச்சந்திர குகா அவர்களையும் குமரப்பாவை பச்சை காந்தி, இது முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வரலாற்று ஆய்வாளரான ராமச்சந்திர குகா அவர்கள் காந்தியை பச்சை காந்தி என்று அழைக்கிறாங்க. இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டதுனால அவர் அழைக்கப்பட்டார். இந்திய திட்டக்குழுவிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றி வந்த குமரப்பா வேளாண்மைக்காக தேசிய கொள்கைகள் மற்றும் கிராமப்புற முன்னேற்றம் குறித்து பல கொள்கைகளை வகுக்கிறாங்க. சீனா, கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் சென்று அங்கிருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிடுறாங்க. VKRV ராவ், அதாவது PR பிரம்மானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவில் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களான DR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம். இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடும் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் முன்னேற்றத்திற்காக வழங்குறாங்க. இந்த VKRV ராவ் ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவர் 3 கருத்தை சொல்கிறாங்க. நாட்டு வருமானம், உணவு, ஊட்டச்சத்து, பண்டங்களின் பகிர்வு, வேலைவாய்ப்பு, தொழில் பகிர்வு. நாட்டு வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாட்டு வருமான கணக்கீட்டு முறையின் வாயிலாக ராவ் ஒரு நடைமுறை பொருளாதாரவாதியாக மாறுறாங்க. ராவ் JM கீன்ஸுடைய மாணவர் மட்டும் கிடையாது, கோலின் கிளார்க் அவர்களுடைய பணியை செய்திருக்கிறார். HW சிங்கர் கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக VKRV ராவ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராவுடைய கணக்கீட்டு முறை அப்படிங்கிறது பொதுவாக வளரும் நாடுகள், குறிப்பாக இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள், முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் முதலீடு, சேமிப்பு பெருக்கி ஆகியவற்றை ஆய்வு செய்வது, வளர்ச்சி குன்றிய நாடுகளில் தொழில் மயமாக்கலின் விளைவுகளை, தேசிய வருவாயை இணைத்து படிக்கிறது, இதெல்லாம் அவருடைய முக்கியமான கருத்துக்களாக இருக்குது. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் அப்படிங்கிற ராவுடைய ஆய்வுக் கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிக சிறந்த ஒன்றாக இருக்குது. பன்னாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்திருக்காங்க. உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கணும் அப்படிங்கிறதையும், தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பும் கருத்தும் முன்வைக்கிறாங்க. தன்னுடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல் பன்னாட்டு உதவி, வெளிவளங்களின் மூலமாக உணவுக்காக நிதி வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. சமதர்மத்திற்கு ஆதரவு தராங்க. இந்திய திட்டமிடலின் முந்தைய காலங்களில் ராவ் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்துகிறாங்க. அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் அதிகாரம் கொண்டதாக இருக்குது. பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கணும் அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க. ராவோட பார்வையில் பொறுத்த வரைக்கும் தொழில்மயமாதல் அப்படிங்கிறது ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகத்தில் இந்தியாவின் தனி மனிதர் வருமானம் குறைவிற்கும் தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் காரணங்கள் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாடல், நிலம் பிரிக்கப்படுதல், பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி, பேரளவு தொழில்துறை இன்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம், முதலீடு இன்மை, நாணயத்தில் தன்னாட்சி கொள்கை இன்மை, பணம் பற்றிய கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவித்தல். கிராம தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கிராம முன்னேற்றத்திற்காக கிராம குழுக்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஊரக வளர்ச்சிக்காக கிராமங்கள் தொகுப்பாக ஒரே அழகாக செயல்படணும். அதனால் கிராமங்கள் சமூக பொருளாதார மேம்பாடு அடையும். அந்த குழுக்கள் திறம்பட சுய முன்னேற்றத்திற்கு பொதுமக்கள் பங்கேற்போட தங்களை வடிவமைச்சுக்கலாம். குழுக்கள் ஒன்றுக்கொன்று உதவி கொள்பவனாகவும் அதன் மூலமாக சமூக பொருளாதார தொடர்பு, கிராமத்தில் அதிகமாக வளர்ச்சி, ஆற்றல் மிக்க உற்பத்தியும் தன்னாக்க முறையில் செய்ய பொதுமக்கள் அதன் முன்னேற்றத்தில் பங்கெடுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. முன்னேற்றமடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ராவ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. பேரியல் பொருளாதாரத்தில் அவருடைய குறிப்பிடத்தக்க பங்களிப்பு. சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் அப்படிங்கிற பார்வையில் JM கீன்ஸுடைய அடிகளை இவர் பின்பற்றியிருக்காங்க. நிறுவன கட்டமைப்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க. டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம். ஸோ ரெண்டுமே டெல்லியில் இருக்குது. இந்த சமூக பொருளாதார மாற்ற கழகம் பெங்களூரில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அமர்தியா குமார் சென் அவர்கள். நோபல் குழு
சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும்போது அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமையும் பஞ்சங்களும் பற்றிய ஆய்வு, உரிமங்கள், திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து, இது எல்லாமே குறிப்பிடப்படுது. வறுமையும் பஞ்சமும் பார்க்கும்போது வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னுடைய ஒரு கட்டுரை சிறந்ததாக இருக்குது. அவருடைய புத்தகத்தில் பல்வேறு பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செய்து அவற்றுடைய உண்மையான காரணங்களை எடுத்து காட்டியிருக்காங்க. வறுமை பற்றிய பல்வேறு விளக்கங்களை ஆராய்ச்சி செய்து முழு வறுமை, தொடர்புடைய வறுமை ஆகியவை பற்றிய காரணங்களை கூறி கவனத்தை ஈர்க்கின்றனர். வறுமையும் சமத்துவமின்மையும். சென் இந்தியாவில் வறுமை பற்றியும் சமத்துவமின்மை பற்றியும் நிறைய எழுதியிருக்காங்க. வருமான பகிர்வு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுடைய நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சென் அவர்களுடைய முக்கியமான கருத்தாக இருக்குது. திறன் பற்றிய கருத்து அப்படின்னு பார்க்கும்போது பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்ப்பது பற்றிய சென்னுடைய கருத்து முக்கியமானதாக இருக்குது. சென் அவர்களுடைய கருத்துப்படி திறன் அப்படிங்கிறது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மட்டும் நம்ம மாற்றி அமைக்கிறது. உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஊட்டச்சத்து உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கக்கூடிய உணவு, இது எல்லாமே நம்மளுடைய உரிமைகளாக மாறணும் அப்படிங்கிறது தான் சென்னுடைய கருத்து. இத்தகைய உரிமைகளை வழங்குறதுல ஏற்படக்கூடிய தோல்வி தான் பஞ்சம் ஏற்படுறதுக்கே காரணமாக அவர் சொல்கிறாரு. தொழில்நுட்ப தெரிவு பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூலதன செறிவு, நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற கடினம் தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. முடிவாக அமர்த்தியா சென் பொருளியல் அறிஞர் மட்டும் இல்லாமல் நன்னறி தத்துவ அறிஞராகவும் இருந்திருக்காங்க. அவருடைய சுதந்திரத்தை நேசிப்பவர், மனிதநேய ஆதரவாளர். அவர் ஏழைகளை குறித்து அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டார். மேலும் அவர்களை இரக்கத்திற்கு உரியவர்களாக பார்க்காமல் உரிமைகள் வழங்கப்பட அதிகார உரிமைகள் கொண்டவர்களாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதிகார வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் வரக்கூடிய காலங்களில் பாதுகாப்பு, இதுதான் வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் லெசன் இந்திய பொருளாதாரம், அதோடைய வளங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், ஆற்றல் பற்றிய பார்வையை மையப்படுத்துது. இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களுடைய தத்துவங்களை பற்றி விவரிப்பதில் மாணவர்கள் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இந்த லெசனில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்தை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட்டு இந்த 5 லெசன் தான் முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அயனம் 1000 வினாக்கள், அரசியலமைப்பு 600 வினாக்கள், இந்திய பொருளாதார 300 வினாக்கள், இந்திய புவியியல் ஒரு முக்கியமான 500 வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் குரூப் 4 நடக்கும்போது ஒரு கொஷின் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ வந்து ஒரு டைம் 2 டைம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அயனம் 1000 வினாக்கள், இந்திய பொருளாதாரம் 300 வினாக்கள், அரசியலமைப்பில் முக்கியமான 600 வினாக்கள், புவியியலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 500 வினாக்கள்னு தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்யூ.